ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஹிஸ்ட்ரி தேர்ட் லெசன் இந்திய விடுதலை போர், முதல் உலகப் போரின் தாக்கம். சரிங்களா? 1905 ஜப்பான் ரஷ்யாவை வீழ்த்துது. 1908 துருக்கியர்கள், 1912 சீன தேசியவாதிகள் மேற்கத்திய வழிமுறைகள் பின்பற்றி தன்னுடைய நாடுகளுக்கு அரசுகளை அகற்றிட்டு தன்னாட்சி இயக்கத்தை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல ஐரோப்பா தான் உலகம் முழுக்க நடைபெறக்கூடிய போர்களுக்கு முக்கிய களமா திரும்புது. இந்தியா பிரிட்டிஷுக்கு 367 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகளை கொடுக்குது. அந்த போருக்கு தேவைப்பட்ட அமௌண்ட்ல 229 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகளை நேரடி பணமாகவும் 250 மில்லியன் பவுண்டுகள் அளவுள்ள பொருட்களையும் இந்தியா அனுப்புது. இதனால இந்தியர்கள் அதிருப்தி அடைகிறாங்க. தேசியத்தன்மை கொண்ட திலகருடைய தலைமையில காங்கிரஸ் கட்டுப்படுத்தப்படுது 1916. தென்னிந்தியாவில் அன்னிபெசன்ட்டும் மேற்கத்திய இந்தியாவில் திலகர் தலைமையிலையும் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்படுது. 1916 இந்துக்களும் முஸ்லிம்களுக்கும் இடையே கையெழுத்தான லக்னோ ஒப்பந்தம் தேசியத்துக்கு மிகவும் வலிமை சேர்த்ததா பார்க்கப்படுது. இதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் நமக்கு வச்ச கடுமையான சட்டம் தான் ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அகில இந்திய தன்னாட்சி இயக்கம் அல்லது ஹோம் ரூல் இயக்கம் அப்படிங்கிறது. ஆலன் அக்டமின்ஸும் போன்ற ஆதரவாளர்கள் தான் நம்மளுடைய விடுதலைக்கு தொடக்க காலத்துல முக்கிய பங்காற்றுறாங்க. டாக்டர் அன்னி பெசன்ட் இவங்க அயர்லாந்து நாட்டை சேர்ந்த பெண்மணி. பிரிட்டன்ல இருக்கும்போது அயர்லாந்து தன்னாட்சி இயக்கம், பேர்மியன் சோசியலிசவாதிகள், குடும்ப கட்டுப்பாடு இவங்களை தீவிரமா பங்காற்றுறவங்க. பிரம்மணான சபையுடைய உறுப்பினரா அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவுக்கு 1893 வராங்க. இதோட இன்னொரு பேர் தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பனாரஸ்ல மத்திய இந்து கல்லூரி அப்படிங்கிறத நிறுவுறாங்க. 1898 இது நிறுவப்படுது. இந்த கல்லூரி 1916 பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமா மாற்றுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாளவியா. 1907 பிரம்மணான சபையோட தலைவராக இருந்த எச்.எஸ். ஆல்கட் அவருடைய மறைவுக்கு பின்னாடி பிரம்மணான சபையோட உலக அளவிலான தலைவரா அன்னி பெசன்ட் அம்மையார் பதவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரம்மணான சபையோட தலைமையகம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னை அடையாற்றுல இருக்கு. சரிங்களா? இங்க வந்த பிறகு உங்களுக்கு நிறைய தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்குது. ஜமுனா தாஸ், துவாரகா தாஸ், ஜார்ஜ் அருண்டேல், சங்கர்லால் பன்கர், இந்துலால் யக்னிக், சிபி ராமசாமி, பிபி வாடியா இவங்கெல்லாம் ஆதரவு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 1914 பிரிட்டன் முதல் உலகப் போரில் ஈடுபடக்கூடிய அறிவிப்பை வெளியிடுது. 1914 தி காமன்வெல்த் அப்படிங்கிற வாராந்திர இதழ அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்குறாங்க. சமய சுதந்திரம், தேசிய கல்வி, சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தம் ஆகியவற்றில் இந்த இதழ் கவனம் செலுத்துது. 1915 ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற தலைப்பிலான ஒரு புத்தகத்தை எழுதுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தோடைய கடினமான தருணம் தான் இந்தியாவுக்கான வாய்ப்புக்கான தருணம் அப்படின்னு முழக்கமிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் 1915 ஜூலை 14 நியூ இந்தியா அப்படிங்கிற தினசரி இதழை தொடங்குறாங்க. சரிங்களா? பம்பாயில நிகழ்த்திய உரையில தன்னாட்சி குறித்த கொள்கையை அவங்க வெளிப்படுத்துறாங்க. தன்னாட்சி அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும் அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்க நடைபெறும் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. அயர்லாந்து தன்னாட்சி இயக்கத்தோட அடிப்படையில் இந்தியாவுக்கு தன்னாட்சி இயக்கத்தை தொடங்க போவதா 1915 செப்டம்பர் 28 முறைப்படி அறிவிக்கிறாங்க. திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களுடைய முயற்சினால டிசம்பர் 1915 பம்பாயில நடந்த காங்கிரஸ் அமர்வுல தீவிர தேசியவாத தன்மையுடையவர்களை எல்லாத்தையும் காங்கிரஸ் இணைக்கும் வகையில திருத்தம் செய்யுது. 1916 செப்டம்பர் மாதத்துக்குள்ள தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்கணும் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி இவர் கேட்டுக்குவாரு. அப்படி நடக்கலைன்னா நானே தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கும் அப்படிங்கிறதையும் அறிவிக்கிறாரு. திலகர் தலைமையிலையும் அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையிலும் 1916 2 தன்னாட்சி இயக்கங்கள் ஆரம்பிக்கப்படுது. இதோடைய குறிக்கோள்களும் 2 தான். சரிங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஆட்சியில இந்தியாவில் தன்னாட்சி ஏற்படுத்துறது, தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வை இந்திய மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது. திலகருடைய தன்னாட்சி இயக்கம் பம்பாயில ஏப்ரல் 1916 தொடங்கப்படுது. இவருக்கு ஒரு 6 கிளைகள் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த திலகர் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் பிரபலமடைய செய்கிறார் தன்னுடைய தன்னாட்சி இயக்கத்தை. இதனால 1916 ஜூலை 23 60வது வயதில் திலகர் கைது செய்யவும் படுறாரு. சரிங்களா? அயர்லாந்து தன்னாட்சி இயக்கம் 1880 மிக முக்கியத்துவம் பெறத ஆரம்பிச்சு அயர்லாந்து அரசு 1920 வட அயர்லாந்துல ஒரு 6 நாடுகளுக்கும் 1921 தெற்கு அயர்லாந்துல ஒரு 26 நாடுகளுக்கும் தன்னாட்சி அமைப்பை கொடுக்குறாங்க. அடுத்தா பெசன்ட் அம்மையாருடைய தன்னாட்சி இயக்கம். காங்கிரஸ் கட்சியில இருந்து எந்த ஒரு அறிகுறியும் தென்படாதனால செப்டம்பர் 1916 மதராஸ்ல தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பெசன்ட் தொடங்குறாங்க. இவங்களுக்கு மிக முக்கியமா கான்பூர், அலகாபாத், பனாரஸ், மதரா, கள்ளிக்கோட்டை, அகமது நகர் ஆகிய நகர்ல கிளைகள் ஆரம்பிக்கப்படுது. சரிங்களா? ஜூன் 1917 அன்னி பெசன்ட் மற்றும் அவரது கூட்டாளிகளான பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டால் ஆகியவங்க ஊட்டியில சிறைபிடிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? இதை சிறைபிடிச்சதுக்கு எதிராக பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவா சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர அரச பட்டத்தை கொடுக்குறாரு 1917. இவர் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. காந்தியடிகளுடைய வற்புறுத்தல் அல்லது அவர் சொல்றது மூலமா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அவர் 1000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டு இவரை விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அறிவிப்பாங்க. சட்டமறுப்பு இயக்கத்தை ஆரம்பிக்க போறதா இதே சமயத்துல திலகர் அவர்களும் வலியுறுத்துறோம் 1917 ஜூலை 28. சரிங்களா? ஓகே. தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசுங்கிறது தான் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியுடைய குறிக்கோள் அப்படிங்கிறத வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்டேகா 1917 ஆகஸ்ட் 20 அறிவிப்பாரு. இதை கேட்ட உடனே அன்னி பெசன்ட் அப்படியே அவரை விசுவாசியா மாறிடுவாங்க. செப்டம்பர் 1917
இவர் விடுதலையான உடனே 1917 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கல்கத்தாவில் நடக்கிறதுக்கு இவர் தலைவராக தேர்ந்தெடுக்கும். இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி 1917. தன்னாட்சி இயக்கம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் சத்தியாகிரக இயக்கங்களை தொடங்குறதுக்கு முன்னாடி அதை மக்களை ஒன்று திட்டத்துக்கு இந்த தன்னாட்சி இயக்கங்கள் ஒரு களமா அமையுது. தன்னாட்சி இயக்கத்துடைய வீழ்ச்சி. இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்துடைய ஆசிரியர் வேலண்டைன் சிரோலிக்கு எதிராக திலகர் அவர்கள் போடப்பட்ட மான நஷ்ட வழக்கு 1918 இவர் பிரிட்டனுக்கு போய் வாதாடுற மாதிரி ஆகுது. இதனால தன்னாட்சியகம் கொஞ்சம் கொஞ்சம் வீழ்ச்சியடைய ஆரம்பிக்குது. பிரிட்டின் அரசின் கீழே இந்தியாவுடைய தன்னாட்சி பெறுவது அப்படிங்கிற ஒரு அமைப்புக்காக இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்னு சொல்லிட்டு தன்னாட்சி இயக்கத்தை பேர் மாத்திடுறாங்க. இது பிறகு 1929 இந்தியன் லீக் அப்படின்னு வி.கே. கிருஷ்ணமேனன் மாற்றம் செஞ்சிடறாரு. சரிங்களா? போர் ஏற்படுத்தின தாக்கம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிதவாத தேசியவாதிகளுக்கும் முஸ்லீம் லீகோடைய ஆதரவும் பெறும் வகையில 1909 மின்டோமார்ல சில சீர்திருத்தங்களை கொண்டு வராரு. அதுபடிதான் நமக்கு முஸ்லீம்களுடைய தனித்தொகுதி அப்படிங்கிறது வரும். தங்களுக்கு வழங்கப்பட்ட தனித்தொகுதிகளை முஸ்லீம் லீக் வரவேற்க ஆரம்பிக்கிறாங்க. 1913 சில புதிய தலைவர்கள், அதுல மிக முக்கியமான ஆளுமை யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா. இவர் அதிகமான சீர்திருத்தங்களை கேட்கிறாரு. இது மட்டும் இல்லாம இங்க உருவாகின ஒரு புரட்சிகர இயக்கம் கதர் இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அதை நம்ம பார்க்கலாம். 1915 பம்பாயில வருடாந்திர மாநாட்டை காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் நடத்திட்டு இருக்கு. இங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர் சூழல் மேற்காசியாவுக்கும் ஆப்பிரிக்காவை நோக்கி நகர்றதுனால இந்தியாவுடைய உதவி கண்டிப்பா பிரிட்டனுக்கு தேவை அப்படிங்கிறத நினைச்சுக்கோம். இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம சீர்திருத்தங்களை கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு தலைவர்கள் நினைக்கிறாங்க. ஆனா 1916 இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்து மற்றும் முஸ்லீம் உறுப்பினர்கள் அரச பிரதிநிதிக்கு எழுதின கடிதத்துல எந்த ஒரு விஷயமும் நடக்கல. காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இப்படிதான் பண்ண வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு 1916 நவம்பர் மாசம் கல்கத்தாவில் சேர்ந்து இந்த கடிதத்தை பத்தி விவாதிக்கிறாங்க. சரிங்களா? காங்கிரஸ், முஸ்லீம் லீக், தன்னாட்சி இயக்கம் இவங்க எல்லாமே தன்னுடைய வருடாந்திர மாநாடுகள் லக்னோவில் நடத்துறாங்க. இதனாலதான் இந்த 1916 லக்னோ மாநாடு முக்கியத்துவம் பெறுது. இந்த லக்னோ மாநாட்டப்போ யார் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறாங்க அந்த கூட்டத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசி மஜும்தார் தான். அம்பிகா சரண் மஜும்தார். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீவிர தேசிய தன்மை கொண்டவர்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறாரு. 10 ஆண்டு கால வழி தந்த பிரிவுக்கு பிறகு நம்ம ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கி பிரிந்தால் அனைவருக்கும் தாழ்வு அப்படிங்கிறத உணர்ந்து சகோதரர்கள் தங்களுடைய சகோதரர்களை கடைசியில சந்திச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? லக்னோ ஒப்பந்தம் மூலமா காங்கிரஸ் லீகையும் முஸ்லீம் லீகையும் இணைக்கிறதுல அன்னிபெசன்ட் அம்மையாரும் திலகரும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இந்த ஒப்பந்தத்தின் போது ஜின்னாவும் குறிப்பிடத்தக்க பங்காற்றிருக்கிறாங்க. சரிங்களா? நவம்பர் 1916 கல்கத்தாவில் ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் மூலமா டிசம்பர் 1916 காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீகோடைய வருடாந்த மாநாடுகளை இது உறுதியும் செய்யப்படுது. லக்னோ ஒப்பந்தத்துடைய அம்சங்கள் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாகாணங்கள் சுதந்திரமா செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. மத்திய மாகாண சட்ட மேலவைகள்ல 4 பங்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும், 1 பங்கு உறுப்பினர் நியமனம் செய்யப்படணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி மத்திய மாகாண சட்ட பேரவைகள்ல 4 பங்கு உறுப்பினர்கள் வாக்குப்பதிவின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொல்றாங்க. மத்திய நிர்வாக சபை உறுப்பினர்கள பாதி நபர்கள் அந்த சபைகளின் மூலமா தான் தேர்ந்தெடுக்கணும், அவர்களும் இந்தியர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மாகாண சபை தேர்தலில் முஸ்லிம்களுடைய தனித்தொகுதியை காங்கிரஸும் ஒத்துக்குது. கிலாபத் இயக்கம் மற்றும் காந்திரிகளின் ஒத்துழையாமை இயக்கம் ஆகியவற்றில் இந்து முஸ்லிம் ஒத்துழைப்புக்கு இந்த ஒப்பந்தம் வழியமைக்குது. சரிங்களா? அடுத்ததான் கவர்னர் ஜெனரல் ஆளுநர் சபைகள் தன்னுடைய தடிப்பணை அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற விடாம பண்ணுது அப்படிங்கும்போது 1 வருஷத்துக்கு குறைவான இடைவெளியில் திரும்பவும் நிறைவேற்றினோம்னா அது செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. இந்திய அரசுக்கும் வெளியுறவு அமைச்சருக்கும் உள்ள உறவுகளும் தன்னாட்சி தகுதியுடைய பகுதியின் காலனி செயலருக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவுகளும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. லக்னோ ஒப்பந்தத்துடைய தலைமை சிற்பியான ஜின்னாவை தான் இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி நாயுடு அழைக்கிறாங்க. இது முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? காலனி அதிகார அரசுடைய அடக்குமுறை நடவடிக்கை. இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டே இருந்தாலும் இவங்க அடக்குமுறையை ஏற்படுத்துறதுக்காக சில சட்டங்களை உருவாக்குறாங்க. இது என்னென்ன சட்டங்கள் பார்த்தீங்கன்னா, பத்திரிகைகள் குற்றங்களுக்கு தூண்டுதல் சட்டம் 1908, வெடிபொருட்கள் சட்டம் 1908, அதன் பிறகு இந்திய பத்திரிகை சட்டம் 1910, தேச துரோக குற்றங்கள் தடுப்பு சட்டம் 1911. சரிங்களா? இந்த சட்டங்கள் எல்லாமே நம்மளுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த அடக்குமுறை சட்டங்களா பார்க்கப்படுது. வெளிநாட்டினர் அவசர சட்டங்கிறது 1914 இயற்றப்படுது. அடுத்ததா இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் 1915. இந்த இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவசர கிரிமினல் சட்டமா இயற்றப்பட்ட சட்டம். இது இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறைகள் சட்டம் அப்படின்னு குறிக்கப்படுது. உள்ளூர் அரசு நியமித்த 3 ஆணையர்கள் அடங்கிய சிறப்பு தீர்ப்பாயம் சந்தேகத்தை இடமானவர்கள் மீது வழக்கு தொடர இந்த சட்டம் அனுமதிக்குது. இது ஒரு முக்கியமான சட்டமா பார்க்கப்படுது. இந்த இந்திய பாதுகாப்பான சட்டம் முதல்ல எப்ப பயன்படுத்தப்படுதுன்னா, முதல் லாகூர் சதி திட்ட வழக்குல தான் பயன்படுத்தப்படுது. விசாரணை இல்லாம கைது பண்ணுவாங்க பார்ப்பாங்க. சரிங்களா? அடுத்ததா கிலாபத் இயக்கம். நமக்கு தெரியும், துருக்கியோடைய கலீபா அவர்களுடைய ஆட்சி குறைக்கப்படுறதுனால இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் நபர்களான மௌலானா முகமது அலி, மௌலானா சவுகத் அலி முஸ்லிம் தவறுகள் இயக்கம் தான் கிலாஃபத் இயக்கம் அப்படிங்கிறது. சரிங்களா?
ஓகே. இதற்கு அடுத்துதான் மார்ச் 1920 பாரிஸ்ல முகமது அலி கிலாபத் இயக்கத்துடைய கோரிக்கைகளை தூதாண்மை அதிகாரிகள்கிட்ட சமர்ப்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துருக்கியன் சுல்தானா கலிஃபாவே இருக்கணும், இஸ்லாமியோட புனித தலங்கள் சுல்தான்கிட்ட ஒப்படைக்கப்படணும், அவர் தான் அதை கட்டுப்படுத்தணும், சுல்தானுடைய போதுமான பகுதிகளை தரப்பட்டு இஸ்லாமிய மதத்தை பாதுகாக்க வழிவகை செய்யப்படணும், அரேபியா, சிரியா, ஈராக், பாலஸ்தீனா ஆகிய பகுதிகள் எல்லாம் இவருடைய இறையாண்மைக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கெயில் மினால்ட் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் என்ன சொல்றாருன்னா, முழுமையான இந்திய இஸ்லாமிய அரசியல் மேம்பாட்டுக்கான வழியை திறக்க முழுமையான இஸ்லாமிய அடையாளம் பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? உத்தரப்பிரதேசத்துல இந்த கிளாஃப் அப்படிங்கிற எதிர்ப்புங்கிற அர்த்தமுடைய உறுதிமொழி வார்த்தையை நிர்வாகத்துக்கு எதிராக பொது கிளர்ச்சிக்கு பயன்படுத்துறாங்க. மலபாரை சேர்ந்த மாப்பிள்ளைகளும் நிலப்பிரபுகளுக்கு எதிராக இந்த கிளர்ச்சியை உருமாற்றம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தொழிலாளர் இயக்கத்துடைய எழுச்சி அப்படிங்கிறது. சரிங்களா? பம்பாயில சொரப்ஜி சபுர்ஜி, என்எம் லொக்கண்டே, வங்காளத்துடைய சசிபாத பானர்ஜி இவங்க தான் தொழிற்சாலை பணியாளர்கள் நலன்களை பாதுகாப்பதற்காக தன்னுடைய குரல்களை எழுப்பினவங்க. சுதேசி இயக்கம் 1905 கொடுத்த தாக்கம் நம்ம இந்திய தொழிற்சாலைகளை ஒன்றா செயல்பட ஆரம்பிக்குது. 1917 போல்ஸ்விக் புரட்சி இது வந்து தொழிலாளர்களுடைய மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதுன்னு சொல்லலாம். சரிங்களா? இந்தியாவுடைய தொழிலாளர் இயக்க வரலாற்றிலேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மதராஸ் பகுதி தான். 1918 முதன்முறையா அமைக்கப்பட்ட தொழிற்சங்கமா பிபி வாடியா அவர்களால மதராஸ் தொழில் சங்கம் நிறுவப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1918 மதராஸ் தொழிற்சங்கம் பிபி வாடியா அவர்களால உருவாக்கப்பட்டது. இதனுடைய அடிப்படையில நிறைய சங்கங்கள் தோற்றுவிக்கப்படுது. கல்கத்தா, பாம்பே இந்திய கடற்படை வீரர்கள் சங்கம், பஞ்சாப் பத்திரிகை ஊழியர்கள் சங்கம், ரயில்வே பணியாளர்கள் சங்கம், பம்பாய் எம்எஸ்எம் ரயில்வே ஊழியர்கள் சங்கம், அஞ்சல் பணியாளர்கள் சங்கம், பம்பாய் கல்கத்தா துறைமுக பொறுப்பு கழக ஊழியர் சங்கம், ஜாம்ஷெட்பூர் தொழிற்சங்கம், இது மாதிரி எக்கச்சக்கமான சங்கங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்குது. சரிங்களா? இதுக்கு அடுத்ததான் 1920 அக்டோபர் 30 கிட்டத்தட்ட 1,50,000 உறுப்பினர்கள் கொண்ட 64 தொழிற்சங்க பிரதிநிதிகள் பம்பாயில சந்திச்சு லாலா லஜபதி ராய் தலைமையில அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸை நிறுவுறாங்க. அதாவது ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் அப்படிங்கிறத நிறுவுறாங்க. சரிங்களா? இந்த சங்கங்கள் எப்ப வந்து அதிகபட்சமான முக்கியத்துவம் பெறுதுன்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகே இவங்க மிக முக்கியத்துவம் பெற ஆரம்பிக்கிறாங்க. 1919-20களில் 107 இருந்த இந்த பதிவு பெற்ற தொழிற்சங்கம் 1946-47 1833 அதிகரிக்குது. இதுக்கடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? இதுல பாருங்க, சோஹன் சிங் பக்னா அப்படிங்கிற தலைவராக கொண்டு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை சான் பிரான்சிஸ்கோவில் வச்சிருந்த லாலா ஹர்தயால் 1913 நிறுவனார். இதுதான் கதர் கட்சி அப்படின்னு அழைக்கப்படுது. கதர் கட்சி எப்போ அமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1913. உருது மொழியில கதர் அப்படின்னா கிளர்ச்சி அப்படின்னு பொருள்படும். சரிங்களா? இதுல அதிகபட்சமா சீக்கியர்கள் தான் இருக்கிறாங்க. இவங்க கதர் அப்படிங்கிற பத்திரிகைகளையும் வெளியிடுறாங்க. 1913 நவம்பர் 1 சான் பிரான்சிஸ்கோல இந்த பத்திரிகை பதிப்பிக்கப்படுது. பின்னர் இது உருது, பஞ்சாபி, இந்தி போன்ற இதர மொழிகள்ல வெளியிடப்படுது. இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் கதர் கட்சியும் ஒரு மிக முக்கிய அத்தியாயம் தான். இதுல கோம கடமரு அப்படிங்கிற ஒரு பெயரிடப்பட்ட கப்பல் இந்தியாவுக்கு வருது. இப்போ கனடாவில இருந்து இங்க திரும்பும் போது பிரிட்டிஷாரோட போலீசாரோட நிறைய சண்டை நடக்கிறவர்கள் நிறைய பேர் இறந்து போறாங்க. இது ஒரு மிக முக்கியமான வடுவா பார்க்கப்படுது இந்திய சுதந்திர போராட்டங்கள். சரிங்களா? இதற்கு அடுத்தது தென்னாப்பிரிக்காவில் மனிதாபிமான பணிகளுக்காக காந்தியடிகளுக்கு கெய்சர் இந்த் அப்படிங்கிற தங்கப்பதக்கத்தை வழங்குறாங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாம இவருக்கு ஜூடு போர் பதக்கம், அடுத்ததா இவர் இந்த தூக்குப்படுக்கையை கொண்டு போயிட்டு இருந்ததுனால அவருக்கு போயர் போர் பதக்கம் அப்படிங்கிறத வழங்கப்படுது. இது எல்லாத்தையும் திரும்ப கொடுக்குறாரு. கிலாபத் இயக்கத்துடைய தொடர்புல ஒத்துழையாமை இயக்கத்தை இவர் உருவாக்க போறதா இருந்தனால தான் கிலாபத் இயக்கத்துக்கு ஆதரவா இவர் இந்த பதக்கங்கள் எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்துட்றாரு. சரிங்களா? இந்த பாடம் இவ்வளவுதான். சரிங்களா? தேங்க்யூ.